ஸ்ரீராமரின் பிறந்த நாளைத்தான் ராமநவமியாக கொண்டாடுகிறோம். ஸ்ரீராமரின் அருளை பெறுவதற்கும் குடும்ப நலன் கருதியும் அனுஷ்டிக்கப்படும் ஒரு புனிதமான விரதம்தான் ராமநவமி விரதம். அந்த விரதத்தை எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து ராமரின் படம் அல்லது சிலைக்கு தீபம் ஏற்றி வைத்து துளசி இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும். 108 முறை ஸ்ரீராம ஜெயத்தை நாம் படிக்க வேண்டும். பிறகு பானகம், நீர்மோர், பச்சரிசி, சுண்டல், பழங்கள் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம். ராமர் பிறந்த நேரத்தில் பூஜை செய்வது மிகவும் நல்லது. காலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல் இருந்து பூஜை செய்து முடித்த பிறகு பிரசாதத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நாள் முழுவதுமே பழம், பால், நீர் போன்றவற்றை உண்டு கொண்டு இருக்கலாம். ஸ்ரீராமரின் அருளை பெறுவதற்கு மனதார ராமநவமியன்று ராமருக்கு இத்தகைய பூஜைகளை செய்து வழிபாடு செய்வது சிறப்பானது.